வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைம் லைரிக்ஸில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைய வேண்டும், அப்படி அடைந்ததில் நாம் வெற்றி பெற்று சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு டிட்டர்மினேஷன் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? யாருக்காவது சொல்லுங்க பார்ப்போம், நீ என்னவா ஆகணும்னு கேட்டு பாருங்க. நான் இதுவாகணும் சார், அதுவாகணும் சார். பசங்க கூட சொல்லுவாங்க. நான் ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தினேன். என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் ஒவ்வொருத்தனை கூப்பிட்டு என்னவாக போகிறேன், அதில் உன்னுடைய ப்ளஸ்ஸு, உன்னோட மைனஸ்ஸு, உன்னுடைய கேப்பபிலிட்டிஸ், உன்னுடைய கெப்பாசிட்டிஸ் இதெல்லாம் பண்ண சொல்லுவேன். அவங்க எல்லாம் எதிர்க்கியே அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் வெரி கிளியர் ஆஸ் டு விச் டைரக்ஷன் தே ஷுட் ரன் ஆன். எப்படி போகணும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் என்ன அவங்கக்கிட்ட ப்ராப்ளம் அப்படின்னா, எது அவங்கக்கிட்ட லேக்கிங் அப்படின்னா, அந்த சரியான அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ ஆன் பேப்பர் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மனசில் அப்படி ஒரு எண்ணமோ அது ஒரு ஆசையோ இருக்கிறது முக்கியம் இல்லை. அதை பர்சியூ பண்ணுறோமா, பின்தொடர்ந்து செல்கின்றோமா, அதுதான் முக்கியம். பிகாஸ் தாட்ஸ் ஆர் பிளென்டி, thoughts are good even, thoughts are potent, yes, but and the directions to the thought வித்தியாசமாக இருக்கு. என்னுடைய ஐம்புலன்களும் ஒன்று சேர்ந்து மனம் என்கின்ற அந்த தேரோட்டிக்கு பலம் சேர்க்கும் வகையில் ஒரே திசையில் ஐம்புலன்களும் வேலை பார்க்கணும். அந்த 5 senses join together and run on one single direction, we will achieve the target. We will go there. We will reach our destination. அந்த winning poster நம்ம முடிச்சிடுவோம். அது இல்லாததுனால தான் இந்த குழந்தைகள் தடுமாறுகின்றன. 10வது வரைக்கும் ஒழுங்காக இருந்தான், 11வது வரைக்கும் ஒழுங்காக இருந்தான், இப்போ அது மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு என்னன்னு கேட்டாக்க, அந்த ஏகாகிர சிந்தனை, ஒரே திசையில் போகக்கூடிய அந்த திறன் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு குதிரை ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது. எப்படி இது இந்த பக்கம் இழுக்கும், அது அந்த பக்கம் இழுக்கும், இது இந்த பக்கம் இழுக்கும், எல்லாம் ஒரே திசையில் இழுத்தால் அந்த வண்டி நினைத்த திசைக்கு போகும். அந்த வண்டியை ஓட்டுபவன் இருக்கின்றான், அவன் எல்லாத்தையும் ஒழுங்காக கட்டி அந்த குதிரைகள்லாம் கையில் வச்சுருக்கான். ஆனால் என்ன அங்கே மிஸ்ஸிங்? டைரக்ஷன். ஒரு திசையில் இருக்குது. அந்த 3 குதிரையும் ஒரே திசையில் நிறுத்தணும். இது தான் இந்த படத்தை குழந்தைகள்கிட்ட காமிச்ச உடனே அவங்களுக்கு அப்படியே அதே பார்த்துட்ருப்பாங்க. கேட்டால் அந்த குழந்தைங்கள்லாம் சொல்லும், சார் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்குது சார். அது மாதிரி தான் உனக்கு உன்னுடைய புத்தி, உன்னுடைய அந்த சிந்தனை ஒரே இதில் இருக்குது. ஆனால் எது இழுக்கிறது, எது இழுக்குது? ஐம்புலன்கள், 5 senses. இந்த 5 senses-ஐயும் நீ நேர் பண்ணி ஒரே டைரக்ஷனில் நீ திருப்பிட்ட அப்படின்னா யூ ஆர் எ வின்னர். யூ காட் மை பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் எஸ் சார், எஸ் சார். இவ்வளவுதான். இந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி, மனதில் பதிகிற மாதிரி எந்த ஒரு உபதேசமும், எந்த ஒரு சஜஷனும், ஆலோசனையும், எந்த ஒரு புத்திமதியும், அட்வைஸும் இருந்துவிட்டால் அது பலனை தரும். இல்லை அப்படின்னா அது இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு குழந்தைகள் தொடரும் அவர்களுடைய பாதையில். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.